தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழல்ல ரஜினி அவர்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. சொல்லப்போனால் அவரை சுற்றி தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ரஜினி ரசிகர்களும் பல நெட்டிசன்களும் அவங்களோட கருத்துக்களை சோஷியல் மீடியா முழுக்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, விஜய் அவர்கள் 108 தொகுதியை வின் பண்ணதுக்கு பிறகு மறுநாள் மே 5ஆம் தேதி ஸ்டாலின் அவர்களை ரஜினி அவர்கள் நேரில் மீட் பண்ணி, கண்டிப்பாக என்னைக்குமே என்னுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு, சோர்வடைஞ்சு நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் மனதைரியத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வீட்டுக்கே போயிட்டு ஆறுதல் தெரிவிச்சிருக்காராம். குறிப்பாக சொந்த தொகுதி கொளத்தூர்லேயே ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்ச விஷயத்தால அவர் மனசு கஷ்டப்படுவார் அப்படிங்கிறதுக்காக தான் ரஜினி அவர்கள் நேரில் போயிட்டு ஆறுதல் தெரிவிச்சதா ஆரம்பத்தில் செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனால் அன்னைக்கு ஈவினிங் அதுக்கு மறுநாள் இந்த 2 நாட்களும் ரஜினி அவர்கள் ஒரு முக்கியமான அரசியல் நகர்வை எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அப்புறம் டிஎம்கே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து விஜய் அவரோட வளர்ச்சியை ஆரம்ப காலகட்டத்திலேயே முடிச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்கிறதாவும், இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை ரஜினி தான் நடத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள் இப்பவே சோசியல் மீடியா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பரவக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பா ஏடிஎம்கேவுக்கு டிஎம்கே அவுட் சைட்ல இருந்து, அதாவது வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. அது மூலயமா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடவே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஒரு சில டிமாண்டை வச்சுப்பாங்க. அது மூலயமா அடுத்த 5 வருஷம் ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தகவலாக கிடச்சிருக்கு. இது மூலயமா ரஜினி அவர்கள் யாரை முடிவு பண்ணுறாரோ அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் தான் சட்டசபையில் முதலமைச்சராக இருக்க போகிறாரு. ஏடிஎம்கே, டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக, என்டிஏ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரும்பான்மை நிரூபித்து ஆளுநர்கிட்ட அவங்க கடிதத்தை கொடுக்க போகிறதாகவும், அது விஜயை எதிர்கட்சியாக உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக உட்கார போகிற திமுக அப்புறம் அதிமுக இவங்களோட மறைமுக கூட்டணி ரஜினி அவர்கள் சொல்கிற ஒரு ஆள் தான் முதலமைச்சராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. சிஎம் யார் அப்படிங்கிறத ரஜினி தான் முடிவு பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி ரஜினியோட ஆதரவாளர்களும் ஒரு சில நெட்டிசன்ஸும் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.